श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् नालावदि अध्यायत्तिल नालावदि ब्राह्मणम 19வது மந்திரம் படிக்கிறோம். मनसैवानुद्रष्टव्यं नेहनानास्ति किंचन मृत्योः स मृत्युमाप्नोति य इह नानेव पश्यति. இந்த கண்டத்தில் 8வது மந்திரத்திலிருந்து ஆரம்பித்து இப்போ வரப்போகிற 21வது மந்திரம் வரைக்கும் யாக்ஞவல்க்யர் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட சில மந்திரங்களை கோட் பண்ணுறார். அப்படி சொல்லும்போது கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த 19வது மந்திரத்து வரைக்கும் அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். இதில் சிந்திச்ச விஷயம் முக்கியமாக என்ன, சில சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டே வந்தோம். பூர்வபக்ஷி கேட்குற கேள்விகள், மந்திரம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது அடிப்படையாக இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சாதான் அந்த மந்திரத்துடைய ஆழமான சாரத்தினை மனம் கிரகிச்சு நமக்கு பிரயோஜனப்படுத்திக்கலாம். என்ன கேட்குறாருன்னா அந்த கேள்விகளெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ரீகேப் போல் ஞாபகப்படுத்துகிறேன். ஆத்ம ஞானம் என்பதை ஆத்மனால தானே அடையணும், மனசுனால் அது எப்படி அடைய முடியுமா? என்ன இந்த மந்திரத்தில் மனசாயேவ ஆப்தவியம் திரஷ்டவியம்னு சொல்லப்படுது, அனுதிரஷ்டவியம். அப்போ கேள்வி, ஆத்ம ஞானம் ஆத்மனால் தானே அடைய முடியும் அனு கேட்டால் அதுக்கு பதில் என்னன்னா, ஆத்மா அனாத்ம ஞானத்தினே அடைய முடியாது, ஆத்மா ஆத்ம ஞானத்தினை அடைய முடியாது, அடையணும்னு அவசியம் இல்லை. அதுதான் அர்த்தம். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, மனசுனால் அடைய முடியாதுன்னு சொல்லி சில உபனிஷத்துகள் சொல்லியிருக்கே, ஆனால் இந்த உபனிஷத்தில் மனசைவ திரஷ்டவியம்னு அனுதிரஷ்டவியம்னு சொல்லப்படுறதான்னு கேட்குறான். அதுக்கு 2-3 விதமாக பதில் கொடுத்தோம். ஒன்று அன்குவாலிஃபைடு மைண்டுனால் அதை அடைய முடியாது, ஆனால் குவாலிஃபைடு மைண்டுனால் அதை தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் குரு ஆனால் ஸோ இந்த ரெண்டுக்கு கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. சில இடத்துல மனசுனால தான் அடைய முடியும்னு சொன்னாலும் மனசுனால் அடைய முடியாதுன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் என்னங்க, மனசனேதி உபயோகப்படுத்திட்டு தான் பிரம்மாக்கார விருத்தின்னு உருவாக்கணும். அனாத்ம பற்றியும் அங்கே மனசில் தான் விருத்தி ஏற்படணும், பிரம்மன்னு பற்றியும் மனசில் தான் விருத்தி ஏற்படணும். ஆனால் வித்தியாசம் அனாத்ம வஸ்துகளை பற்றி விருத்தி ஏற்பட்டதுக்கப்புறம் பல வியாப்தி கூட அங்கே ஏற்பட வேண்டியிருக்கு. ஆனால் பிரம்மன் விஷயத்தில் அது சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அங்கே பல வியாப்தி தேவைப்படலை, ஆனால் விருத்தி வியாப்தி வேணும். அதுக்கு பிறகு
ஆனால் அசలు நீங்கள் எதுக்கு ஆத்மனி வெளியில் புஸ்தகத்தில் தேடுறீங்க? புஸ்தகங்கள் சாஸ்திரம் படிக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஆத்மா உள்ளதானே இருக்கே, வெளியில் ஏன் தேடுறீங்க என்ன? அப்போ என்ன சொன்னோம்? நாங்கள் ஆத்மானு தேடலை தம்பி, ஆத்மா பற்றி ஞானம்காக புஸ்தகம் தேடுறோம். ஆத்மானு தேடலை, ஆத்மா பற்றி ஞானத்துக்காக. சரி, அதுக்கு என்ன சொன்னோம்? ரயில்வே டைம் டேபிள் ஒருத்தனை படிக்கிறான், அவன் ஒருத்தனை கேட்டான், ஏப்பா புஸ்தகத்தில் தேடுறே, ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் ட்ரெயின் தேடலை, ட்ரெயின் பற்றி விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிறேன்னா. அப்புறம் கடைசியாக சரி சரி சாஸ்திரமும் இருக்கு, சரி குரு எதுக்கு குரு வேணுமன்றீங்க அப்படின்னு அது கேட்டான். ரொம்ப கட்டாயப்படுத்தி சொல்கிறீங்க, குரு கிட்ட போய் தான் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதையும் கரெக்டு தான். அனுதிரஷ்டவியம்னா குரு, நீ உன்னுடைய குருவோ இல்லைன்னா உனக்கு சாஸ்திரம் புரியாது. சாஸ்திரமனே தர்ப்பணத்தினை, சாஸ்திரத்துடைய சம்பிரதாய சாவி குரு கிட்ட தான் இருக்குது. அவர் திறந்து காட்டி கொடுத்து சொன்னால் தவிர நீயா திறக்க முடியாது, நீயா தெரிஞ்சுக்க முடியாது. அப்படியே நீ அதுக்கு சாஸ்திரமே பிரமாணமனி ஸ்ருதியிலேருந்தையும் முண்டக்கோபனிஷத்துலேருந்து கோட் பண்ணி சொன்னோம். பகவத்கீதையிலையும் பகவான் குரு கிட்ட போய் தான் படிச்சுக்கணும்னு சொன்னதையும் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ருதி ஸ்மிருதி சப்போர்ட்டே இருக்குது அதுக்கு, குரு தேவையணி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு கடைசியில் அன்றைக்கி நிறுத்திட்டோம். சரி, மாயா பற்றி என்ன சொல்லுவீங்க அப்போது அப்படின்னு அது கேட்குறான். என்னன்னா, மாயா இருக்கா இல்லையா, அது பிரம்மனில் ஒரு பாகமாக இல்லைன்னா பிரம்மனுக்கு தனிப்பட்டதாகவே அப்பாற்பட்டதாகவே வேறாவாக தான் இருக்கின்றனதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்குறான். அதுக்கு கூட நம்ம என்ன பதில் கொடுக்குறோம்? இந்த மாயானேது அது என்ன நான் எக்ஸிஸ்டண்ட்டாக இல்லையான்னா இல்லை இருக்குது. அது மாயா இருக்கின்றனதா అని சொன்னால் நோ மாயா இஸ் நாட் தேர்ன்னு சொல்கிறோம். అది బ్రహ్మంలో భాగమాన్నా బ్రహ్మంలో பார்ட் பாகம் இல்லை. பிரம்மனுக்கு அப்பாற்பட்டதை தனியாக இருக்குதுன்னா நோ, அப்படியும் இல்லை. அப்போ என்னதான் சொல்ல வரீங்க ஆத்மா மாயா பற்றின்னு சொன்னால், அது அனிர்வச்சனீயம் முதல் விஷயம். அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் இந்த விதமாக சாஸ்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணும். அது மாயா இருக்கேன்னு சொல்கிறோம், இல்லைன்னு சொல்கிறோம்னா அது லெஸ் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. அப்படின்னா வியாபகாரிக சத்தியம் தவிரே அது பாரமார்த்திக சத்தியம் இல்லை. எப்படின்னா மித்யா வியாபகாரிக சத்தியமாக இருக்கிற மாயனை நம்ம ஒத்துக்கிறது. ஆனால் சில வகையான சம்பிரதாயங்களுக்கு இந்த ஈஸ்வர எவ்வளவு சத்தியமோ அவங்களுக்கு மாயா கூட அவ்வளவு சத்தியம். அதனால தான் அவங்க அந்த ஈஸ்வரனுடைய மாயா சக்தியிலும் நம்ம எல்லோரும் பாகமாக இருக்கிறோம். அதனால் அவர் எப்பவுமே அம்ஷி நம அம்சம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனில் பாகமனே சொல்கிறான் அவனும். ஆனால் நம்ம வேதாந்தம் அதை ஒத்துக்கிறதில்லை. என்ன உதாரணம் கொடுக்கணும் இதுக்குன்னா 1-2 பாருங்கோ. நான் என்னுடைய நிழல் இருக்கு, சாயா, அது இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனால் எப்பவுமே இல்லை. ஆனால் என்னோட பார்ட்டாக இருக்காது, இல்லை. என்னிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லை. ஸோ பார்ட்டாகவும் இல்லை, டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லை. ஆனால் இருக்கு, ஆனால் இல்லை. எப்படி? அசல் அதுக்கு இருக்கே லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் இருக்கு.
அது இல்லை, ஏன்னா நான் இல்லைன்னு அது இல்லை. ஆனால் அது இருக்கிற போல் காணப்படுறது కానీ అది லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. இப்போ விஷயம் என்னன்னா, 2 டிஃபரெண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் இருக்கிற திங்ஸ்னு மிக்ஸ் பண்ண முடியாது. இதுதான் விஷயம். இப்போ அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கனவு பற்றி சொன்னால் நல்லா புரியும். கனவுல கணக்கு பண்ண பணம் நினைவில் இருக்கிற பணத்து கூட சேர்ந்து அக்கௌண்ட்டுன்னு இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பேங்க்கில் போட முடியாது. அதே நினைவில் இருக்கிற பணம் எல்லாத்தையும் கனவுல பார்க்குற பேங்க்கு கடனுக்கு கட்டி தீர்த்த முடியாது. ஏன்? 2 டிஃபரெண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டிஸ்னால தே கெனாட் மிக்ஸ். சரி, இப்போ 2 ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டிஸ் என்ன அது இருக்குன்றன அதுதான் சொல்கிறோமே, அநிர்வச்சனம். இருக்கேன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நீ ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டின்னு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண தவிர இந்த மாயா பற்றி லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி இருக்கா இல்லையான்னு இது பற்றி நீ தலை உடச்சிக்க வேண்டாம். சரியா? அதனால் ஸோ கனவு ரியாலிட்டி நீ நினைவு ரியாலிட்டி நீ கனவுலோ மிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அதே போல் தான் வேக்கிங் ரியாலிட்டின்னு நம்ம தூக்கம் இந்த ஆப்சல்யூட் ரியாலிட்டியில் எனக்குள்ளே மிக்ஸ் பண்ண முடியாது. ஆத்மான்னு எனக்குள்ள இந்த வேக்கிங் ரியாலிட்டின்னு. ஸோ மாயா கம்ஸ் அண்டர் தி வேக்கிங் ரியாலிட்டி. அது அங்கே என்னோடய தூக்கம் இல்லை ஆப்சல்யூட் ரியாலிட்டி பாரமார்த்திக சத்தியத்தில் மிக்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு சேர்த்து பேச முடியாது. இதெல்லாம் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். குரு கிட்ட போய் தான் ஆகணும். சாஸ்திரத்தை இப்படி படித்து புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஜீவ ஜெகத் ஈஸ்வர் நெகேட் பண்ணி தான் ஆகணும். ஒன்று நீ பிரம்மமாக கிளைம் பண்ணணும். இது நீ ஒத்துக்கலைன்னு சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட் ஏற்படுமோ தெரியுமா உனக்கு? மிருத்யோஹோ மிருத்யும் ஆப்னோதி. நீ பலது இருக்கேன்னு சொல்லிங்க ஈஸ்வரன் இருக்கார், அப்புறம் மாயா இருக்கு, ஜகத் இருக்கு, ஜீவன் இருக்கான்னு நானா பஷ்யதி மந்திரங்கள் இருக்கு. பாத்தியா? உனக்கு மரணத்துக்கு அப்புறம் மரணம், மரணத்துக்கு அப்புறம் மரணம்னா துக்கம். யூ வில் பார்ன், யூ வில் க்ரை, யூ வில் டை. யூ வில் பார்ன், யூ வில் க்ரை, யூ வில் டை. இப்படி மிருத்யோஹோ மிருத்யும் போயிட்டே இருப்பே అని உபனிஷத்து வார்னிங்கு கொடுக்கறது. சரி, இதெல்லாமே ரிகலெக்ஷன் கடந்த சத்சங்கத்தில் படித்தது. இப்போது 20வது மந்திரத்தின்னு பார்ப்போம். ஏகதைவானு திரஷ்டவ்யம் ஏதத் அப்ரமயம் த்ருவம் விரஜஹ பரஹ ஆகாஷாத் அஜஹ ஆத்மா மகான் த்ருவஹ. எல்லாமே முக்கியமான மந்திரங்கள். சின்னது 1.5 வரி போல் தான் இருக்கு. பார்ப்போம். இங்கே மறுபடியும் பிரம்மவுடைய ஸ்வரூபம் பற்றி விவரிக்கிறார். இதில் கூட இன்டைரக்ட் மகா வாக்கியம் இருக்கின்றனது. எப்படி என்னென்னா, ஆரம்பத்தில் எல்லா ஒரு பதத்தினை எடுத்து சொல்லுவேன். ஏகதா அப்படின்னு முதல் வார்த்தை. ஒன்னே ஒன்னாவா, ఒరే రీతి, ఒరే ప్రకారమా, ఇన్నొన్ననేది నానా వేరే, செகண்ட் అనేది மறொன்னనేది இல்லாமல் இருக்கின்றனால இந்த ஏகதா இது நீ கிரகிச்சுதான் ஆகணும். எப்போ ஏகதான்னு சொல்கிறோமோ நேச்சுரல்லி ஏகமேவா த்விதீயம் நேஹநானாஸ்தி கிஞ்சன, ஒன் வித்தவுட் செகண்ட் பிரம்மம். அப்போது இது மகா வாக்கியம் போல் தான். ஏகதா ஏகதான்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம இது முன்னாடி விசாரணை பண்ணியிருக்கோம். 3 வகையான ஏதாவது பேதங்கள் இதில் இருக்கா
அப்படின்னு சொல்லும்போது ஸ்வகத பேதம் இல்லை, சஜாத்தீய பேதம் இல்லை, விஜாத்தீய பேதமும் இல்லை. இப்படி 3 பேதங்கள் இல்லாத இந்த சத்தியத்தினை புரிஞ்சுக்கணும். இங்கே இந்த 3 பேதங்கள் இது முன்னாடி படித்தோம், மறுபடியும் கொஞ்சம் நல்லா தெளிவாக ஞாபகம் வர்றதுக்கு சொல்கிறேன். என்னன்னா, பஞ்சதசியில் 2வது அத்தியாயம் மகாபூத விவேக பிரகரணத்தில் வித்யாரண்ய சுவாமி அவர்கள் இந்த 3 சேர்ந்து ஒரே ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சிட்டார். எப்படின்னா, விருக்ஷஸ்ய ஸ்வகதோ பேதஹ பத்ர புஷ்பஃபலாதிபிஹி விருக்ஷாந்தராத் சஜாதீயஹ விஜாதீயசிலாதிதஹ. ஒரு மரத்தினை எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு சொல்கிறாரு, நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை வச்சே. விருக்ஷஸ்ய ஒரு மரத்துக்கு உள்ள ஸ்வகத பேதஹ, மரம்னு சொல்கிறோம், ஆனால் அதில் இலைகள் இருக்குது, புஷ்பங்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது, முதலானதில்லை. இப்படி ஒரு மரத்துக்குள்ளேயே பல வகையான பேதங்கள் இருக்கும்போதும் அது ஸ்வகத பேதம்னு சொல்கிறோம். ஸ்வகத பேதம் நம்ம உடம்பு அப்படி எடுத்துக்கலாம். கண் இருக்குது, காது இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, ஆனால் இது மொத்தம் சேர்த்து உடம்பு பண்ணுறோம். ஆனால் ஸ்வகத பேதம் இருக்குது. கண் செய்கிற வேலை காது பண்ணல, காது செய்கிற வேலை கை பண்ணல, இப்படி இருக்கனால ஸ்வகத பேதம். அடுத்தது விருக்ஷாந்தராத் சஜாத்தீய. அப்புறம் விருட்சத்துக்குள்ளேயே ஒரு விருட்சத்துக்கு மற்றொரு விருட்சத்து சஜாத்தியந்தான், ஆனால் இன்னொரு விருட்சம். அப்படின்னா மாமரத்துக்கு தென்னை மரத்துக்கு வித்தியாசம் இருக்கு, பேதம். மனிதர்களுக்குள்ளேயே ஆண் பெண், மனிதர்களுக்குள்ளேயே வைரமாக இருக்கிறவனு குள்ளமாக இருக்கிறவனு பேதம் இருக்கா இல்லையா? இதுதான் சஜாத்தீய பேதம். விஜாத்தீய பேதம்னா மரம் விருட்ச ஜாதி வேறு, மனுஷ ஜாதி வேறு. விருட்ச ஜாதி வேறு, பறவைகள் ஜாதி வேறு, மனுஷ ஜாதி வேறு, மீன்கள் ஜலச்சரங்களோட ஜாதி வேறு இல்லையா? இப்படி இங்கே உதாரணம் அவர் கல் முள் இருக்கு, அதெல்லாம் மலை, அப்படி ஜாதி பேதம் இருக்குது. மனுஷனும் மலை ஒன்றும் கிடையாது, వ్యతిరేక ஜாதி. ஸோ விஜாத்தீய பேதம். ஸோ மூணுத்துனி இப்போ பிரம்மனில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? பார்த்தா மூணுமே இல்லைன்னு ப்ரூவ் ஆகும். சரியா? அதனால் ஸ்வகத பேதம் பிரம்மனில் எங்கே இருக்குது? ஏன்னா பிரம்மன் நிர்அவயவக, பார்ட்ஸு இல்லை. பார்ட்ஸ் இருந்தானே பேதம் சொல்லணும். ஆகாஷவத், ஆகாஷத்தில் பார்ட்ஸ் இல்லாதனால ஆகாசத்தில் ஸ்வகத பேதம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனால் பூமியிலோ சொல்லலாம். பூமி இக்கட பள்ளமாக இருக்குது, அங்கே மேடாக இருக்குது. பூமி அங்கே சாஃப்டாக இருக்குது, இங்கே ஹார்டாக இருக்குது. இங்கே பூமி கம்பனத்தோட உடஞ்சிருக்கு, அங்கே அப்படி இருக்குது. ஜலத்திலும் இங்கே வேறு அங்கே வேறு, இப்படியெல்லாம் பேதம் இருக்குது. ஆனால் பஞ்சபூதத்தில் ஆகாயத்தில் பேதம் இல்லை, ஸ்வகத பேதம் இல்லை. அதுக்கப்புறம் பிரம்மனில் இங்கே பார்ட்ஸு இல்லாதனால ரெண்டாவது இன்னொரு பிரம்மன் ஏதாவது இருக்கா? இல்லை. அதனால தான் ஏகதா, ஒன்றே ஒன்று இருக்கும்போதோ எதோடு கம்பேர் பண்ணுறோம்? எப்படி சஜாத்தீய பேதம் இருக்குன்னு சொல்ல முடியும்? பேதம் இல்லை. அது இல்லை. சரி, வேறு ஏதாவது இன்னொன்று பிரம்மம் இன்னொன்று ஜாதி இருக்கான்னா, அசல் ஒன்றே இருக்கும்போது சஜாத்தி பிரச்சனை வராது, விஜாதி பிரச்சனை வராது. அது மட்டும் இல்லை, அது சர்வத்ரா அதே ஒன்றே வியாபிச்சு இருக்கிறதுனால, அவயவங்கள் இல்லாதனால, விகாரங்கள் இல்லாதனால அதில் ஸ்வகத பேதங்களும் இல்லை. ஆனால் இந்த சில மத அபிப்பிராயங்கள், மதம்னா இங்கே நம்ம சம்பிரதாயம் ஹிந்து இதுலேயே விசிஷ்டாத்வைத்திகள் பார்த்திங்கன்னா, அவங்க
ரெண்டுத்துனி நம்மளை போல அவங்களும் ஒத்துக்கிறதில்ல. ஆமாம், பிரம்மத்தில் சஜாத்திய பேதம் இல்லை, விஜாத்திய பேதம் இல்லை, ஆனால் ஸ்வகத பேதம் இருக்குன்னு அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஸ்வகத பேதம், அதனால தான் விசிஷ்டமான லக்ஷணம் இருக்கு. நிர்விசேஷ நிர்விசிஷ்டமானது நம்ம சொல்கிற வேதாந்த பிரம்மன். அவங்க அதனால் அந்த விசிஷ்டானது சேர்த்துக்கிட்டாங்க. சரி, எனிஹவ் அது அப்புறம் ஏவ ஏகதா ஏவ மட்டும் ஒன்றுதான் இருக்கேனே, ஒருக்காகவும் ரெண்டு வேறு ஏதோ இருக்கேனே பிரமனை வச்சுக்காதே. நானா பஷ்யதி பார்க்கக்கூடாது. உதரம் அந்தரம் குறித்தே தஸ்ய பயம் பவதே அத ததோ பயம் பவதி. ரெண்டு இல்லை. இந்த விதமாக அனுதிரஷ்டவியமனே வார்த்தை மேலே ஸ்லோகத்திலும் சொல்லி மறுபடியும் இங்கே சொல்கிறாருன்னா அது எவ்வளவு முக்கியமனே புரிஞ்சுக்கணும். அனுதிரஷ்டவியம்னா சொன்னோம், அணுவனே பதத்துக்கு குரு கெட்ட போய், சரியா, குரு கேட்ட போய் தத்வித்தி பிரணிபாதேன. அதனால் இந்த விதமாக குரு செய்கிற உபதேசத்தினால சாஸ்திரத்தின் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டுக்கு இது ஒன்று தான் అని புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மம் ஏத்தது, அந்த ஆத்மா நானா இருக்கிற அந்த ஆத்மா அப்பிரமயம். அப்பிரமயம், இந்த அப்பிரமயம் అనేది கிராமட்டிக்கலாக பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கு. அது வேதிக் யூசேஜ். ஆனால் அதோட என்ன கரெக்டானது அப்பிரமேயம். நமக்கு தெரிஞ்ச பதம்தான் அப்பிரமேயம். அப்பிரமேயம்னா ரெண்டு விதமாக அதோட எக்ஸ்பிரஷன். அது பதத்துக்கு அர்த்தம் அன்ஆப்ஜெக்டிஃபையபிள். ஒரு ஆப்ஜெக்டாக என்ன நானும் பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. நான் சப்ஜெக்ட் நானாக கவனிச்சுக்கலாம். அப்புறம் இம்மெஷரபிள் అనేది ரெண்டாவது அர்த்தம். அது கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த போல் ரெண்டாக வரும். இப்போ இதிலேயே அந்த பதம் உபயோகப்படுத்தலைன்னா கூட வேறு பதம் சொல்லும்போது இதில் ஒரு அர்த்தத்தினை அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று ஆச்சரியம் என்னன்னா, 10 முக்கியமான உபனிஷத்துகளுக்குள்ள ஒரு இந்த உபனிஷத்தில் மட்டும்தான் உபனிஷத்து அப்பிரமேயம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துறது. பார்த்திங்களா ஆச்சரியம். வேறு எங்கேயுமே எந்த உபனிஷத்து உபயோகப்படுத்தலை. ஆனால் கீதையில் 3 வாட்டி பகவான் உபயோகப்படுத்திட்டார். கீதையில் 3 வாட்டி. ஒரு இடத்துல 2வது அத்தியாயத்திலேயே அந்தவந்த இமே தேஹாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. இங்கே அன்ஆப்ஜெக்டிஃபைபிள் இம்பெரிஷபிள் அనే அர்த்தத்தோட அப்பிரமேயம். அநாஷி நாசனம் இல்லாதது, அப்புறம் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதது அப்படின்னு சொன்னார். அதேபோல் 11வது அத்தியாயம் விஸ்வரூப சந்தர்ஷன யோகத்தில் மறுபடியும் சொல்லும்போது தீப்தானலார்க்க துதிம் அப்பிரமேயம். அப்பிரமேயம் அங்கே இன்மெஷரபிள். அதே 11வது அத்தியாயத்தில் மறுபடியும் இன்னொரு வாட்டி உபயோகப்படுத்துகிறாரு. தத் க்ஷாமயே த்வாமஹம் அப்பிரமேயம். அன்ஆப்ஜெக்டிஃபையபிள், இம்மெஷரபிள், ஆனால் ஓ பகவான் அப்பிரமேயம். பாருங்கள் 3 வாட்டி வந்துச்சு. லலிதா சஹஸ்ரநாமம் அதில் நிறைய வாட்டி நம்ம எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் உபனிஷத்தில் இப்போ தான் வருது. அப்பிரமேய ஸ்வப்பிரகாஷ மனோவாசாமகோச்சர. சரி, அப்பிரமேயம். அப்புறம் துருவம், பிரம்மனுடைய ஸ்வரூபம் பற்றி சொல்கிறார். துருவம்
அப்படின்னா சாஸ்வதம், எட்டர்னல். அதனால் துருவ நட்சத்திரம்னு சொல்கிறோமா, அவன் எப்பவுமே இருக்காராமா. இந்த கல்பம், இந்த பிரளயம் ஆகிற வரைக்கும் இருப்பார். எட்டர்னல். அப்படின்னா இதுக்கு கூட அவிநாஷின்னு சொல்லலாம். துருவம், சாஸ்வதம், இல்லைன்னா கூட்டஸ்தம், அச்சலம். ஆனால் அச்சலமும் உபயோகப்படுத்திட்டு துருவமணியும் உபயோகப்படுத்துவாங்க பக்கத்தில், ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் கொடுக்கறதுக்காக. அடுத்த வார்த்தை விரஜக. விரஜகன்னா புண்ணிய பாப ரஹிதா, தர்ம அதர்ம மலம் ரஹிதா. பாருங்க, தர்ம அதர்மங்களினால தான் புண்ணிய பாபங்கள். புண்ணியமும் மலம்தான், பாபமும் மலம்தான். ஏன்னா அதனால ஜன்மம் வருது திரும்பி. அந்த கர்ம பலம் புண்ணிய பலமான கூட. ஆனால் பிரம்மத்தில் இந்த புண்ணிய பாபங்களுக்கு சம்பந்தம் இல்லை, தர்மாதர்மங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால் விரஜா. அடுத்த பதம் ஆகாஷாத் பரஹ. ஆகாஷம் ரொம்ப சூக்ஷ்மம், பஞ்ச மகாபூதங்கள். ஆனால் அந்த ஆகாசத்துக்கு மேலே பரஹான்னு சொல்லப்படுறது. இங்கே அர்த்தம் ஆகாஷமன்னா ஈஸ்வரான்னு சொல்லி இந்த உபனிஷத்திலே யாக்ஞவல்யர் பேசும்போது கார்கிகிட்டையும் மைத்ரேயிகிட்டையும் சொல்லியிருக்கார். ஈஸ்வராத்து பரஹ அப்படின்னு சொன்னால், ஈஸ்வரனும் மாயா சகித பிரம்மனுக்கு ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஈஸ்வரனுக்கு மிஞ்சி பரமாக இருக்கிறதுன்னா அங்கே மாயா இருக்கிறதுனால ஈஸ்வரத்துவம், ஈஸ்வர அதை வச்சு வேலை பண்ணுற. மாயா மித்யா. அப்போ அந்த மாயா நீ வச்சுக்கிட்டு சப்போர்ட்டாக காணப்படுற வேலை செய்கிற ஈஸ்வரனு, அந்த ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவம் எப்போ வரும்? சிருஷ்டியெல்லாம் இருக்கும்போது வரும். ஈஷிதாரம், ஈஷா. ஆனால் இந்த மாயாசக்தி கூட சேர்ந்து இருக்கிறதுனால இங்கே இந்த ஈஸ்வரனுக்கு மேலே பிரம்மன் ஈஸ்வரனுக்கு மிஞ்சி. அப்படின்னா வேதாந்த திருஷ்டிலோ ஜீவ எவ்வளவு மித்தையோ, ஜகத் எவ்வளவு மித்தையோ, ஈஸ்வரனு கூட அவ்வளவு மித்யதா. வியாபகாரிகந்த வியாபகாரிக சத்தியத்துக்கு வச்சுக்கலாம். இப்போது வியாபகாரிகமாக சரீரத்தை உபயோகப்படுத்துகிறோம், எல்லா வியாபகாரிக சத்தியம். ஈஸ்வரன் கூட அப்படி தான். அதனால் சகுண ரூபம் மாயானேதி கூட இருக்கிறதுனால அவர் சகுணம் ஆயிட்டார். ஆனால் பிரம்மம் நிர்குணம். அப்போ நிர்குணமான பிரம்மம் சூப்பர், சுப்ரீம் தந்தி சகுண ஈஸ்வரா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆகாஷாத் பரஹா. அதுக்கப்புறம் இது புரிஞ்சாதான் நான் உனக்கு அடிமை, தாசன், நீ சுவாமி அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாளைக்கு எத்தனை ஜென்மங்கள் இப்படியே சொல்லிட்டு இருப்போம். அப்போது பயந்து தான் இருக்கணும் சுவாமின்னு பார்த்து. சுவாமினிக்கு எப்பவுமே அவன் ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பிரசீத மமதேவ தேவானி. எதுக்கு? நீ உன்னோட ஸ்வரூபம் தெரிஞ்சுக்காமே பிரம்மனான நீ இந்த கல்பிதமான மாயா சகித அஜ்ஞான சகித சரீரத்து கூட தாதாத்மியம் ஆகி ஆரோப்பணம் ஆவரணம் விக்ஷேபத்தினால ஏற்பட்ட இந்த குழப்பத்தில் எல்லாம் நீ ஏன் மாட்டிக்கணும்? ஏன் கிளைம் பண்ணணும்? இது சத்தியமனே எடுத்துக்கணும், சொல்லணும். அதனால் ஆகாஷாத்து பரஹ. இது டைஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டம்தான். இதுக்கு வேண்டிய மெச்சூரிட்டி வேணும். இப்போ பிருஹதாரண்யக உபனிஷத்தில் சொல்கிற இங்கே சில மந்திரம் வார்த்தைகள் இது சாதாரண அதிகாரிக்கு இல்லை, தீவிர முமுட்சுவாக இருக்கிற இதுதான் அனு சொல்லி யார் இருக்கிறானோ அடுத்த மந்திரத்தில் உபனிஷத்தை சொல்லும். அடுத்த பதம் அஜஹா. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் பார்த்தோம்.
பிறப்பில்லை. பிறப்பில்லாதனால இறப்பும் இல்லை. பிறப்பு இறப்பనేది మాయలో కానపడర ప్రకృతికి சேர்ந்த மிச்சம் எல்லாத்திலும் காணப்படும். ஆனால் சைத்தன்யம் ஆந்தரிகமாக சாட்சியாக இருக்கிற உணர்வு இருக்கே, அது எப்பவுமே இருக்கே. அதனால் பிரம்மமான உணர்வான சைத்தன்யமான நான் பிறந்ததே கிடையாது. அப்போது எனக்கு இது ஆத்மா அப்படின்னு சொல்லப்படலை. ஆத்மானு சொன்னானோ பரமாத்மானு சொன்னானோ அர்த்தபேதம் கிடையாது. அர்த்தபேதம் கிடையாது. ஆனால் வாச்சியபேதம் இருக்குது. வாக்கியபேதம். பரமாத்மா ஜீவாத்மா. ஆத்மா அர்த்தத்தில் பார்த்தா பேதம் இல்லை. சரியா? பதார்த்தத்தில் பேதம் இருக்குது. பதார்த்தம்னா இங்கே அப்போது பரமாத்மானி ஜீவாத்மானி சொல்லி பதங்களுக்குள்ள அந்த பேதம் காட்டுறோம். కానీ நிஜமாக பார்த்தா பேதம் இல்லை. ஆத்மா ஆத்மாக்கு அழகான டெஃபினேஷனுக்கு ஸ்லோகம் என்ன படித்தோம் நம்ம? யதாப்னோதி யதா தத்தே யச்சாஸ்மி விஷயான் இஹ யச்சாஸ்ய சந்ததோ பாவஹ தஸ்மாதாத்மா இத்யபிதீயதே. எது எல்லா இடத்திலும் பரவி இருக்கும், எது எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கின்றதோ, எது எல்லாத்தினையும் கவனிக்கிறதோ, சாப்பிட்றதோ, எல்லாத்திலும் எது இருந்தால் மிச்சமெல்லாம் இருக்கேன்னு தெரியப்படுறதோ, எது இல்லைன்னாலும் கூட தெரியப்படலைன்னா கூட அதுக்கு தானாகவே அப்படியே இருக்கின்றதோ அதனால் அதினு மட்டும் ஆத்மானு கூப்பிட முடியும். அடுத்த பதம் மகான். மகான். இப்போ இது அந்த இம்மெஷரபிள் அப்ரமேயத்துக்கு ஒரு அர்த்தமாக இதை எடுத்துக்கலாம். பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட் அட் த இன்மெஷரபிள். த்ருவஹ அనే பதத்தினை மறுபடியும் உபயோகப்படுத்துகிறார். த்ருவம் இங்கே த்ருவஹ. அதனால் இது புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு சந்தேகம் கிடையாது. இது கச்சிதம், இது இப்படி தான் அப்படின்னு அவிநாசி அனி அர்த்தம் பொதுவாக. ஆனால் ஏன் 2 வாட்டி உபயோகப்படுத்தப்பட்டதுன்னா த்ருவமாக சொல்கிறார். உபனிஷத்து சொல்கிறது மறுபடியும் கச்சிதமாக இதுதான் பிரம்மத்துடைய ஸ்வரூபம், இதுதான் ஆத்மா, இதுதான் நீ அப்படின்னு சொல்லி இங்கே அழகாக பிரம்மஸ்வரூபத்தினை வர்ணனம் செஞ்சதுக்கு பிறகு 21வது மந்திரத்தில் தமேவ தீரஹ விக்ஞாய பிரக்ஞாம் குர்வீத பிராமணஹ நானுத்யாயாத் பகூன் சப்தான் வாசஹ விக்லாபனம் ஹி தத் இதி. அப்படின்னா இதோட இந்த ருக்வேத கொட்டேஷன்ஸு முடிகிறது. ஸோ 8வது மந்திரத்தில் ஆரம்பித்த இந்த கொட்டேஷன்ஸு யாக்ஞவல்கர் இதோடு முடிவு செய்கிறாரு. ஆனால் இதையும் ருக்வேத கொட்டேஷன் ஸ்லோகந்தான். இந்த மந்திரத்தில் உபனிஷத்து சில ஃபாலோ பண்ணி வேண்டிய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் சாதனைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இன்ஸ்ட்ரக்ஷன் சாதனைகள் இந்த விதமாக அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுதுன்னா ஒரு பதத்தினை பார்த்தோம். அந்த தம் தீரஹ பிராமணः ஏவ தமேவ விக்ஞாய. பிராமணனான தீரனான, இங்கே பிராமணன்னு சொன்னால் குலப்பிராமணன் இல்லை, குணப்பிராமணः. பிரம்மஜானத்தினை அடையணும்னு ஆசைப்பட்டுட்டிருக்கிற
விஷயங்கள் அது எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு சத்சங்கியாக இருந்து சத்சங்கத்தில் ஈடுபட்டு ஸ்ரவணம் செஞ்சு சாதன சதுஷ்டய சம்பன்னனாக இருந்த அந்த பிராமணா சாத்விக குணசம்பன்னா இத்தனை சொல்லலாம். பிராமணா அப்படிப்பட்ட அவனு தீரஹா, அவனை மட்டும்தான் தீரஹான்னு கூப்பிட முடியும். இந்த தீரஹா வார்த்தை பல இடத்துல பல வாட்டி பார்த்தோம். இங்கே பாருங்க, தீரஹா தைரியவான், ரொம்ப தைரியம் இருக்கிறவன், கரேஜியஸ் பர்சன். ஏன்னா இந்த பிரம்மத்தினி வேதாந்தத்தில் படித்து பிரம்மனை ஏற்றுக்கிறதுக்கு, உலகத்தினை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு வைராக்கியம் வேணும். வைராக்கியம் இருந்து சர்வத்தினை, ஈஸ்வரனை, ஜகத்தினை, ஜீவனை, எல்லாத்தினை, சமஸ்தத்தினை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி ஒரு மனிதனுக்கு இருக்கிறதுன்னா அதுக்கு தான் வைராக்கியம்னு சொல்கிறோம். அது எவ்வளோ தைரியம் இருக்கணும், எவ்வளோ தைரியம் இருக்கணும் பாருங்க. குடும்பம் வித்தேஷனா, லோகேஷனா, புத்திரேஷனா, சர்வத்தினை அப்படி ரிஜெக்ட் பண்ணக்கூடிய, எதுவுமே ரிட்டைன் பண்ணக்கூடாது. எதுவுமே அகங்கார தேகாதி பரியந்தம் சர்வத்தினை, உள்ள வெளியில் எல்லாமே ஒன்றே ஒன்று பிடிச்சிக்கணும். அப்படி அவ்வளவு உட்டி கொடுக்கணுமன்னா, எது மேலே பற்று வச்சுக்காமல் இருக்கணுமன்னா, எது பற்றியும் ஆசைப்படாமல் இருக்கணுமன்னா, அது எவ்வளவு தைரியமானாக இருந்தால் பண்ண முடியும். அதனால் அந்த வைராக்கியம் இருக்கிறவன்னே தைரியம் தீரான்னு சொல்லலாம். மிச்சமில்லை அதை பற்றி அப்புறம் இது தீரா. இந்த பாதையில் நான் நடந்துதான் தீருவேன். சாஸ்திரம் குரு சொல்கிறது சத்தியம் అని என்னோட ஸ்ரத்தா நம்பிக்கையில் ஒரு குறை கிடையாது, ஒரு கிராக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கிற தீரா பிராமணா தம்யேவ விக்னாய, அந்த குரு உபதேசத்தினால சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தினை நல்ல காதில் போட்டுக்கிட்டு உள்ளக்கு எடுத்துக்கிட்டு நல்ல ஜீர்ணம் பண்ணிக்கினவன் விக்னாய, நல்ல விதமாக. அதனால் சும்மா டைஜஸ்ட் ஆகணும். நாலேஜ் ஷுட் பி டைஜஸ்டட். இது எல்லாமே கூட இன்னும் இருக்கா. விக்னாய தெரிஞ்சுக்கிட்டு இந்த அவன் என்ன பண்ணணும், இந்த பிராமணா தீரஹா அந்த ஆத்மனை பற்றி ஏகதா ஆத்மா அனி சொல்லி அதை பற்றி பிரக்ஞாம் குருவீத. பிரக்ஞாம் குருவீத்தன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் முதல்ல கேட்டியா படிச்சியா. ஸோ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் லிசனிங் அண்ட் ஸ்டடியிங், அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் பண்ணிட்டேன், நிறைய வருஷம் கேட்ட ஒரு கோர்ஸே முடிஞ்சிச்சு அப்படின்னு இன்னொரு சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு கோர்ஸ். அடுத்த ப்ராஜெக்ட் என்னவா, ஞான நிஷ்டவான் ஆகணும். ஞான நிஷ்டவான் ஆகிறதுக்கு இங்கே நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு தான் பிரக்ஞாம் குருவீதான்னு சொல்கிறார். பிரக்ஞாம் குருவீத நிதித்தியாசனம். எதுக்கு நிதித்தியாசனம்? ஞான நிஷ்டன்னு ஓகே அடையிறதுக்கு. இல்லை சாதன சத்துஷ்டய சம்பத்தி இன்னும் ரொம்ப திருடமாக நமக்குள்ளே இருக்கிறதுக்காக பிரக்ஞாம் குருவீத. மனனத்தினால சந்தேக நிவர்த்தி, நிதித்தியாசனத்தினால விபரிய நிவர்த்தி. விபரியன்னா படிய வாசனைகளுடைய படிய சிந்தனைகளுடைய ஏதாவது இன்னும் அடிப்படையாக உள்ள பிரபாவம் இருக்கா, எங்காவது திரும்பி மனசு நம்மளை தொந்தரவு பண்ணுறதா, சந்தேகங்கள் உருவாக்குறதா, எது மேலாவது இன்னொன்று ஏதோ இருக்கே, இன்னொன்று ஏதோ அது அங்கே இங்கே ஏதாவது மனசு அப்படி விபரியம்
ஏற்படுறதா? டிஸ்ட்ராக்ஷன் படிய பழக்கத்தினால வாசனா. அந்த விபரிய நிவృత్త్యర్థம் நிதித்தியாசனம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அடுத்தது ரொம்ப முக்கியம். ந அனுத்தியாயாத் பகூஞ்ச சப்தான். பாருங்க, அதுக்கு பிறகு திரும்பி நிறைய அது படிக்கணும் இது படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் வேறு ஏதாவது வேதாங்கங்களான சப்ஜெக்ட்ஸ் ஆகட்டும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதில் ஈடுபடக்கூடாது. அது தர்க்கமாகட்டும், மீமாம்சா ஆகட்டும், வியாக்கரணமாகட்டும், யோகா ஆகட்டும், அது எல்லாம் ஜஸ்ட்டு ஓரளவுக்கு தான். அது உனக்கு அப்சேஷன் ஆகக்கூடாது, அதில் ஃபேசினேஷன் வரக்கூடாது, அதிலவே ரொம்ப நீ இருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால தான் என்ன சொல்கிறாரு, 2-3 அர்த்தம் பார்க்கணும் இந்த வார்த்தைக்கு. ந அனுத்தியாயாத். அனுத்தியாயாத்தன்னா நிறைய சிந்திக்காதே, நிறைய எண்ணங்கள், நிறைய நல்லது தான். அந்த புஸ்தகம் நல்லது, இந்த புஸ்தகம் நல்லதுன்னு பல இடத்துல போகிறது, பல இடத்துல கேட்குறது, 10 சேனல் கேட்குறது, இதெல்லாம் தானே பண்ணுறாங்க மெஜாரிட்டி பீப்புள். அதுக்கப்புறம் ஸோ மச் திங்கிங். இந்த மாதிரி மைண்டுக்கு ரொம்ப புத்திக்கு சிரமம் கொடுத்துட்டு ரொம்ப வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணாதே. சரியா? அப்புறம் இதெல்லாம் நல்லது தான் ஆத்தியாத்மிகம்னு சொல்லி இதில் எல்லாமே டூ மச்சு எல்லாம் படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு குருன்னு ஆசிரிச்சாச்சு. அந்த குரு உபதேசம் பண்ணுற விஷயங்கள் நீ புரிஞ்சுக்கிட்டு அதே நீ எவ்வளோ நீ கிரகிக்கிறே, எசிமுலேட் பண்ணிக்கிறே, உபயோகப்படுத்துக்கிறேன்னு அது சிந்தனை பண்ணணும். அதனால் இது ஒரு பக்கம். எது ஆத்தியாத்மிக விஷயத்திலே அது நல்ல திரும்பி பாராயணம் ஆரம்பிச்சுக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு. எதுக்கு இத்தனை நீ போனது மனசு போகிறது அங்கங்கே? அப்படின்னா நீ நம்பர் 1 அதிகாரியாக இல்லை. பிருஹதாரண்ய கோபனிஷத்து சொல்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்றுக்கிறதுக்கு எல்லோரும் தகுதி பற்றவங்க இல்லைங்க. கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கே, புரியல, இது இப்படின்னா பரவாயில்ல, இந்த ஸ்லோகம் உங்களுக்கு ரிலவெண்ட்டே கிடையாது. பட் ஃபார் ஏ நம்பர் 1 தீரஹ பிராமணः அவனுக்கு பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணः நிர்வேதமாயாது நாஸ்தி அக்ருதக்ருதேன தத்விஜ்ஞானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத். அப்படி வைராக்கியம் எனக்கு இது ஒன்று தவிர ஒரே ஒரு லட்சம், ஒரே ஒரு ப்ராஜெக்ட், சிங்கிள் கோல், சிங்கிள் பாத், தட்ஸ் இட். இங்கே நீ வேவரிங்காக திரும்பி அப்படி இப்படி போகக்கூடாது. நல்லதான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு போகக்கூடாது. எல்லாமே நல்லா தான் இருக்கும். எல்லோரும் பேசுகிறது நல்லா தான் இருக்கும். பல புஸ்தகங்களும் நல்லா தான் இருக்கும். எதுக்கு அப்படி அவ்வளோ அதில் எல்லாத்திலும் போகணும்னு தோணுறது? மைண்டு ஸ்டடினஸ் வரல. நான் அனுத்தியாயாத் பகூஞ்ச சப்தானியானே. இங்கே சப்தானியான்னு சொன்னால் உனக்கு நீ உள்ளே பேசுகிறதோ, செல்ஃப் சார்ட்டரிங், அடுத்தவங்க கூட பேசுகிறதோ. இங்கே பகூஞ்ச சப்தான்னு சொன்னால் இங்கே எல்லா இந்திரியங்களும் அதது தேவைப்படுறதுக்கு மீறி எதுலேயும் ஈடுபடாமல் வைக்கிறது கூட ஒரு அர்த்தம். இங்கே சப்தானன்னு சொன்னால் கேவலம் நீ பேசுகிறதன்னு இல்லை, பேசுறது கேட்குறதுன்னு மட்டும் இல்லை, ஏதாவது இந்திரியம் மூலமாக கூட செய்கிற அன்வான்ட் இன்வால்மெண்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணோம். ஸோ ந அனுத்தியாயாத் பகூஞ்ச சப்தான். அடுத்து இன்னொரு அர்த்தம் என்னன்னா, தேவையில்லாத அனாத்ம லௌகிக விஷயங்களும் ஈடுபடாதே, தேவையில்லாமல் பேசாது. ஆர்குமெண்ட்டுக்காகவும் எதுக்காகவும் நீ நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட ஒரு ப்ராப்ளம் என்னன்னா,
யாருக்காவது சொல்லணும்னு ஒரு ப்ரெஷர் வரும். அதனால் சாஸ்திர வாசனை கூட நமக்கு வித்யாரண்ய சுவாமி அப்புறம் மாண்டேக்கு கௌடபாதர் சொன்னது போல் அதே ஒரு வாசனை ஆகும். శాస్త్ర వాసన కూడా ఉట్టుడునం ఏదిని పుడుచుకాదు, ஏதாவது பிடிச்சிக்காச்சுன்னா குருவனே பிடிச்சிக்காது, ஈஸ்வரனே பிடிச்சிக்காதுன்னு சொல்லியாச்சு. அவ்வளோ தைரியம் இருக்கா, அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கா, அப்போது இந்த ஸ்லோகம் இந்த வார்த்தைகள் உனக்கு. அதனால் இது எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம். யாராவது இன்னும் நானும் கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன், நல்லா அப்படி பண்ணணும், எனக்கு நிறைய அது பண்ணணும் இது பண்ணணும் தோணுதா, நல்லது பண்ணு, நிறைய சம்பாதிக்கணுமா சம்பாதிச்சுக்கோப்போ, ஆனால் தர்மமாயிரு, நிறைய சம்பாதி, நிறைய பேர் கொடு. இப்படி தான் யாராவது யங்ஸ்டர் அவனுக்கு எல்லாம் வேதாந்தம் சொல்ல முடியுமா? அவனு எனக்கு இந்த பிரம்ம ஜானம் தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, லட்சியம் கிடையாதுன்னு சொல்லி அவனைக்கு சொல்லலாம். அதனால் சத்சங்கத்துக்கு வந்துட்டு இத்தனை உபனிஷத்து கேட்டுட்டு இருந்த நம்மளுக்கு சொல்லணும், நேராக இருக்கிற போல் சொல்லுறேன். இருக்கிற போல் சொன்னாதான் சம்பிரதாயபத்தமான நிஜமாக நமக்கு பிரயோஜனப்படுற ஆச்சாரியர். ஏதோ மாற்றி லைட்டாக அப்படி இப்படின்னு சொல்லி போனால் அது சரியில்லை, அது சரி ஆகாது. அதனால் அனாத்ம லௌகிக விஷயங்கள், அனாத்ம விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட அப்படி என்ன துவைத்த கிரந்தங்கள், துவைத்த புஸ்தகங்கள் மறுபடியும் பக்தி கேட்குறதுக்கு அதெல்லாம் நல்லதாக இருக்கும். நீ வியாசபீட்டத்தில் ஆச்சாரியரை உட்காருதுன்னா யாருக்காவது சொல்லி கொடுக்கணும், பல வகையான மக்கள் அவங்களுக்காகன்னா படி. உனக்கு இன்னும் அதில் ஃபேசினேஷன் வரக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, ஐ லைக் தி பாகவத கதா ஸோ மச், அப்புறம் எனக்கு இந்த தர்க்கம்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா அப்படி போய் படிக்கிறவங்க இருக்காங்க. இப்படி சொல்கிறான்னா அவனை போச்சு. நிஜமான வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு எனக்கு திரும்பி அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. என்ன இருக்க பிடிக்கிறதுக்கு? இங்கே பிடிச்சிக்க வேண்டியது பிடிக்க வேண்டியது பிடிச்சிட்ட போதும். வேறு இன்னொன்று பிடிக்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது, பிடிக்க வேண்டியது எல்லாம் ஒன்றுலோ முடியணும். அதனால தான் பஹூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. பட் எ லைட்டர் சைட் ஆஃப் தி மைண்ட். ஸோ வாட், இப்போது என்ன போச்சு, இப்போது கே ஃபரக் படுத்தா ஹை அன்னு சொல்லிக்கிட்டே போகிறவனுக்கு இந்த அட்வைசஸ், இந்த பிருஹதாரண்யகோபனிஷத்து 4வது பிராமணம் 4வது அத்தியாயத்தில் 21வது மந்திரத்தை சொல்கிற இதெல்லாம் ஏறாது, எட்டாது, பிடிக்காது. தேர்ஃபோர் அனாத்மக சேர்ந்த புஸ்தகங்கள் படிக்கிறதோ கேட்குறதோ பேசுகிறதோ லோக விஷயங்கள் அது இதெல்லாம் ஆசைப்படாது. அதனால தான் மௌனம் பற்றி எவ்வளோ சொல்லும் சாஸ்திரம். சங்கரர் விவேக சூடாமணியில் சொல்லுவார் இல்லையா, சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம். The thin dense forest of these words, the jigglery of the words, in the net of these words, if you fallen into inside of that, it will makes your brain mind to get disturbed. Brahmanam தலை சுத்துமன்னா புரியான்னு இதில்லை, உனக்கு பல கன்ஃபியூஷன்ஸ்னு உருவாக்கும். அதனால் டோன்ட் கோ டு டூ மச்
அப்புறம் அது இதுன்னு. அதனால தான் சொல்கிறோம், 2 3 4 10 பேர்கிட்ட கேட்காதே. சரியான విధத்தில் సిస్టమాటిక్ టీచింగ్ ఆఫ్ ది శాస్త్ర సంప్రదాయబద్ధంగా సిస్టమేటిక్గా சொல்லும்போது அங்கே கேட்கறதுக்கு உனக்கே ஈடுபாடு வருதில்லை. ஏதோ காரணம்னா என்ன நீ கரெக்ட் பண்ணிக்கோ, ஏன் சரி இன்னொருத்தர் கேட்டு போ, திரும்பி அங்கேயும் போ. அதனால் இது என்ன பண்ணுவேன்னா, இட் இஸ் வெரி கிளியர் இண்டிகேஷன் தட் யுவர் மைண்ட் இஸ் நாட் ஸ்டடி இன் த ஸ்டடி ஆஃப் ಶಾಸ್ತ್ರ. ಇಲ್ಲ எனக்கு நல்லா இன்னும் சம்ஸ்கிருதத்தில் இன்னும் நல்ல ஒரு பதத்துக்கு டெரிவேஷனும் ஒரு பதத்துக்கு இப்படி ஆழமாக அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும்னா சரி போ, அவங்கக்கிட்ட இரு. ஏதோ ஒரு ஆச்சாரிய குருக்கிட்ட நல்ல விதமாக இருந்து, ஆனால் சிஸ்டமேட்டிக்காக படித்தா ரேண்டமாக அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது இப்படியா மனசில் சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி போச்சா, பற்றெல்லாம் நீங்கி போச்சா, நிலகுலையாத உள்ள ஒரு நிம்மதி சாந்தி நிறைவு வந்துடுதா, இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கியா, சுற்றி வர துவந்தங்களுடைய தாக்குதலினால் எப்படி நீ ரியாக்ட் ஆகிட்டுருக்க, உள்ளே எப்படி தான் மைண்ட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இது அந்த சிஸ்டமேட்டிக் சத் சங்கத்தில். அதில் உண்மையாக சொல்லணும்னா இப்போது வேறு வழி கதி இல்லாதனால இந்த மீடியாவில் கேட்குறது இதெல்லாம் நேராக லைவ் கண்ணுக்கு கண்ணில் நேராக பார்த்துட்டே குரு உபதேசம் பண்ணும்போதும் அந்த ஒரு ஆழமான பதம் அந்த விஷயம் சொல்லும்போது அப்படியே அதுலேயே அங்கே அப்சார்ப் ஆகிற நிலை வரணும். அதனால தான் அந்த நேராக கேட்குறதுல இருக்கிற சௌலபியம் சௌகரியம் வேறு இல்லை. ஆனால் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் மாதிரி சில பேருக்கு இதெல்லாம் ஓகே. பட் எனிஹோ லெட் அஸ் பி சின்சியர் அண்ட் கமிட்டட். அதனால தான் இவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. சங்கரர் விவேக சூடானி மட்டும் இல்லை, முண்டகோபனிஷத்துலேயே கடைசியில் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்யா வாச்சோ விமுஞ்சத, ఆ సత్యమునకు సేతు bridge, the way to reach and merge into that truth of Brahman Atma. అన్యోవాచో ఇంక వేరే డిస్కషన్స్, వేరే టాక్, వేరే థింగ్, వేరే అనేది என்கரேஜ் பண்ணாதே, இன்வால்வ் பண்ணாதே. எந்த வகையிலாவது சரி, இது நல்லதுன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி அவங்களுக்காக இப்படி நீ டோன்ட் இன்வால்வ். ஆஃப்டர் யூ கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட்லி எஸ்டாப்ளிஷ்டு இன் தி ஞான நிஷ்டை, அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால பகவான் ஈஸ்வரனுடைய உன்னோட பிராரப்தத்தை நீ இன்வால்வ் ஆனால் வேறு. பட் இப்போது செய்யக்கூடாது. இப்போன்னா எப்போன்னா அது அவங்களுக்கு கால பரிதி மாறும். 10 years 15 years 20 years. தேர்ஃபோர் அப்புறம் நாரத பக்தி சூத்திரங்களுக்குள்ளே கூட நாரதர் என்ன சொல்லுவார், வாதோன அவலம்பிய. வாதகன்னா இங்கே நாட் ஆர்குமெண்ட் எலோன், just a kind of keep on talking and blabbering and சொல்லிதான் ஆகணும், ஏதோ ஒன்று சொல்லணுவனே, இந்த மாதிரி வாதக ந அவலம்பியன்னா டோன்ட் கெட் இன்வால்வ்டு இன் எனி அன்வான்ட் அன்ரிலேட்டட் டு தி பிரம்மன். அதனால தான் ரியல் சாதக இஸ் 24/7 preoccupation. If at all you want to say, talk something, you talk about the Brahman only. Many times, no, we will again take and tell the loose statement. All the time Brahman, Brahman, Brahman.
விட்டுடப்பா பிரம்மனை கொஞ்சம் நேரம் இப்படி எல்லாம் பேசுகிறான்னா அவனும் he is not fit for the perfect realization. அதனால் லைட்டாக சொல்லி அப்படி தள்ளி வைக்கிறது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது இஸ் நாட் ஏ ரியல் சீக்கர்ஸ் வே ஆஃப் அப்ரோச். பட் வாட் டு டூ? இப்படி சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. அப்படி சொல்லுவோம். சொல்லி அப்பப்போ அவங்களுக்கு பிடிச்ச போல், அவங்களுக்கு தகுந்த போல், எங்கெங்கே எது கிடைக்கிறதோ அதெல்லாத்தில் போய் ஈடுபடுறது. வாட் ஃபார் யூ ஹவ் கம் ஹியர்? வந்த வேலை பார்வோய். பட் அந்த வந்த வேலை பார்வோய், யூ ஹவ் டேக்கன் அப் திஸ் வாட் ஃபார்? எப்படி, எங்கே, என்ன சாதிக்கணும், எப்படி, இதெல்லாம் கிளியர். இன்னும் இமோஷ்னலாகவே இன்னும் எல்லாத்தையும் சொன்ன உடனே கண்ணில் பிடுபிடுன்னு தண்ணி வரும். ஈஸ்வரு கூட போய் பார்த்து பேசும்போது கண்ணில் தண்ணி வரும், குரு கிட்ட போய் பார்த்து பேசும்போது தண்ணி வரும். என்ன எவ்வளோ வச்சுருக்கீங்க உள்ள, எதுக்கு வரும், எங்கேருந்து வரும், வாட் ஃபார்? அப்படி இது பண்ணால் என்னாகுமோ தெரியுமா? நீ இப்படி அன்னெசரில் அன்வான்ட் இதில் எல்லாம் போகும்போது வாச்சா விக்லாபனம் ஹிதது, இந்த அன்வான்ட் unnecessary involvement of any sense organ in any field of objects, அது உன்னுடைய எனர்ஜினி ட்ரெயின் பண்ணுன்றார். இங்கே ஜெனரல்லி வாச்சோ விக்லாபனம்னா it is mere waste of your speech and energy. ஸ்பீச் ஆர்கான் యొక్క శక్తి எல்லாம் குறையும் அன்றார். பட் இது we have to extend this meaning. வாச்சः விக்லாபனம், விக்லாபனம்னா tiredness. It will makes you dry up. உண்மையாக இந்த எல்லாம் கூட வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அதனால் வாகிந்திரியம் சக்தி மட்டுமன் இல்லை, பகிரங்கமாக நீ எக்ஸ்டர்னலி நீ இன்வால்வ் பண்ணி பேசினானோ, இல்லை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீயாவே திங்க் பண்ணிட்டு இருந்தானோ, இது ரெண்டுமே ஃபார்ம் ஆஃப் தாட் ஓன்லினோ. எதுக்கு அந்த தாட்ஸ் எல்லாம்? அதெல்லாம் ட்ரெயின்ஸ் அவுட் யுவர் ஃபோக்கஸ் ஆஃப் தி அட்டென்ஷன் ஆஃப் த மைண்ட். சூக்ஷ்மயா சூக்ஷ்மத்புத்தி அக்ரியாது, அது போயிடும். அது கொஞ்சம் 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 நீ பாலிஷ் ஷைன் பண்ணி ஷார்ப் பண்ணிகிட்ருக்க. பட் நடுவில் இப்படி ட்ரெயின் ஆகிட்டு இருந்து டேங்கில் ஓகே வாட்டர் மோட்டர் போட்டு ஃபில் பண்ணிடுவோன்றோம். ஆனால் கீழே எப்பவுமே திறந்தே இருந்து அது எப்போ ஃபுல்லாகும். அதனால் நீ பாட்டுக்கு நீ கேட்குற, ஆனால் இந்த காதில் லீக் ஆகி போயிட்டுருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? யூ ஆர் லிசனிங் ஸோ மச் பட் ஸ்டில் உள்ளுக்கு போய் எதுவுமே செட்டில் ஆகி ஊற மாட்டேங்குது. அதெல்லாம் அப்பப்போ ட்ரெயின் வேஸ்டாகி போயிடுது. அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லி, அதனால அதை சொல்லி தது இதி அப்படின்னு சொல்லி அந்த இதி, திஸ் இஸ் வாட் ருக்வேதங்கள் கொட்டேஷன்ஸு இதோட முடியறது. அதனால் இப்படி சொல்லி இந்த கடைசியில் சாஸ்திரம் சுபாஷிதம் அழகாக சொல்லும். என்னன்னா, இப்போ பேசின இந்த விஷயங்களை எல்லாத்துக்கும் சேர்ந்து யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா, அவனுக்கு விவேகமே ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது. விவேகம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா, அவனுக்காவதே தெரியாது, பார்த்தியாவதே தெரிஞ்சுக்க மாட்டான், கேட்டியாவதே தெரிஞ்சுக்க மாட்டான். பார்த்தீங்களா? ஸ்வயம் பிரக்ஞ விவேகம் இல்லவே இல்லை. அப்படி இருக்கிறவனுக்கு சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம், முன்னாடி இவ்வளோ பெரிய சாஸ்திரம், அனந்தோ வை சாஸ்திராக பகுவேதித்தவ்யம் அல்பஸ்ச காலः பகவஸ்ச விக்னாக,
இப்படி இருக்கும்போது எவ்வளவு இருக்குது பெரிய லைப்ரரி, புக்ஸ். ஓகே, ஸோ வாட்? சாஸ்திரம் என்னதான் பண்ணும்? உனக்கு உள்ள புத்தி விவேகம் இன்னும் வேலை பண்ண ஆரம்பிக்கலையே. எப்படி அண்ணா, கண்ணு இல்லாதவங்க, லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பணம் கிம் கரிஷ்யதி. வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஒருத்தனுக்கு கண்ணே இல்லை, பார்வை இல்லை, குருடன். குருடனாக இருக்கிறவனுக்கு போய் கண்ணாடி பார்த்துக்கோன்னு சொன்னால் கண்ணாடி அவனுக்கு என்னதான் பிரயோஜனப்படும்? எக்ஸாக்ட்லி லைக் தட். அன்குவாலிஃபைடு, அர்ஹத் இல்லாதவனுக்கு எந்த உபனிஷத்து பேசினாலும், எவ்வளோ பெரிய விஷயம் பேசினாலும், சத்தர்ஷனம் பேசினாலும், சாஸ்திரம் கேட்டுட்டு இருப்பான். அது ஒரு என்னது, அது ஒரு எடிக்ஷன் ஆகும். நிறைய கேட்குறது, சத்சங்கம் கேட்டுகிட்டே இருந்து எடிக்ஷன். சொன்னால் இல்லை முந்தானேது வேறு கிளாஸில் எங்கோ. தட் ஆல்சோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஸோ யூ ஹேவ் டு see the rate of the growth. அதனால் கண்ணில்லாதவனுக்கு சாஸ்திரம் காட்டினது போல் இந்த விவேகம் இல்லாதவனுக்கு, வைராக்கியம் இது இல்லாதவனுக்கு அண்ட் முமுட்சுத்துவம் இல்லை அவனுக்கு. விவேக சூடாமணிలో இதுதான் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு சங்கரர். ஒருத்தனுக்கு வைராக்கியம் இல்லை, மோட்ச இச்சை இல்லைன்னா இந்த சமாதி ஷட்க சம்பத்திகள் என்னாது அவனுக்கு பிரயோஜனப்படும்? சமாதி ஷட்க சம்பத்திகள் எல்லாமே ராட்சசர்கள்கிட்ட கூட இருக்கு. தபஸு செஞ்சாங்க நிறைய பேர். ఇప్పుడు 12th கிளாஸ் எக்ஸாம் எழுதுறவனுக்கு கூட சமாதி தம சம்பத்தி இருக்கு. இல்லைன்னு அவன் எப்படி தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பான்? ஐயப்பன் கோவிலுக்கு இவ்வளோ நாள் விரதம் இருந்து போகிற அவனுக்கு சமாதி ஷட்க சம்பத்தி இருக்கு. ஆனால் ஹிரண்யகசிபுக்கு இருக்கு, ஹிரண்யாட்சனுக்கு இருக்கு, தபஸ் பண்ண ராட்சசர்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ வாட்? என்னாச்சு? வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் என்ன? இஹமுத்திர அமுத்திர பலபோக விராக ஏவ வைராக்கிய. அது இல்லை. மோட்ச இச்சை இல்லை. இது சுத்த வேஸ்ட்டு. மறுபூமியிலோ இருக்கிற ஜலம் போலன்றார். காணல் நீர் அது அவனுக்கு என்ன பிரயோஜனப்படும்? சமதமாதி ஷட்க சம்பத்திகள் கூட அப்படிதான். அடுத்தது 22வது ஸ்லோகத்திலிருந்து யாக்ஞவல்கர் பேச தொடங்குகிறார். அது இன்றைக்கி சொல்லலை, ஜஸ்ட் ஒரு 2-3 வார்த்தை இன்ட்ரடக்ஷன் தான். இந்த மந்திரம் ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் 3 பாகங்களாக இருக்கும். முதல் பாகத்தில் பரமாத்மஸ்வரூபத்தினே மறுபடியும் யாக்ஞவல்கரே இப்போ வரைக்கும் உபனிஷத்து கொட்டேஷன்ஸ், ருக்வேத மந்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதன் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரஷ்அப் பண்ணி திரும்பி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஞான சாதனங்கள் அதையும் பேசுவார். அதுக்கப்புறம் ஞானத்துடைய பலம் பேசுவார். ஒரே மந்திரத்தில் 3 பாகமாக இருக்குது. அடுத்த சத் சங்கத்தில் நாம் அதை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.